ஸ்ரீ ரேவா காண்டம் 42ஆம் அத்தியாயம். பிப்பலாத தீர்த்தத்தின் பெருமை. குறிப்பு: பிப்பலாதர் ஒரு பழங்கால முனிவர். பிரஷ்ன உபநிடதத்தின்படி அவர் சுகேசர், சைபியர் மற்றும் பிற முனிவர்களுக்கு ஆன்மீக அறிவை வழங்கினார். பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருந்த போது அவர் அவரை சந்தித்தார். மகாபாரதம் சாந்தி பர்வத்தில் இது உள்ளது. அவர் ததீச்சி மற்றும் சுவர்ச்சையின் மகன் என்று குறிப்பிடுகிறார். ததீச்சி முனிவர் தனது உடலை தேவர்களுக்கு அளித்த போது சுவர்ச்சை புதிதாக பிறந்த குழந்தையை ஒரு பிப்பல மரத்தின் நிழலில் வைத்தார். அந்த மரம் அதன் பழங்களை கொண்டு குழந்தையை வளர்த்தது. எனவே அந்த பெயர் வந்தது. ரேவா காண்டத்தின் ஆசிரியர் ரேவா நதிக்கரையில் உள்ள ஒரு திருத்தலத்தை மகிமைப்படுத்தும் ஆர்வத்தில் மிதிலையின் ஜனக மன்னரின் அரசவை தத்துவ ஞானியான மாபெரும் முனிவர் யாக்ஞவல்கியரின் நற்பெயரை குறித்து கவலை கொள்ளவில்லை. அவர் பிப்பலாதரை யாக்ஞவல்கியருக்கும் அவரது விதவை சகோதரிக்கும் பிறந்த ஒரு முறையற்ற மகன் என்று சித்தரிக்கிறார். பிப்பலாதர் ஜனகன் மற்றும் பிற தெய்வங்களிடமிருந்து ஓடியதாக காட்டப்படும் யாக்ஞவல்கியரை கொல்ல ஒரு கிருத்தியை, பெண் அரக்கி உருவாக்குகிறார். பிப்பலாத என்ற பெயரின் பிரபலமான சொற்பிறப்பியல் இத்தகைய கதைகளுக்கு வழிவகுத்தது. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், அங்கிருந்து கடுமையான தவம் செய்த சிறந்த யோகியான பிப்பலாதர் சித்தியடைந்த சிறந்த பிப்பலேஸ்வரம் செல்ல வேண்டும். யுதிஷ்டிர மன்னர் கூறினார், புனிதரே, பிப்பலாதரின் கதையையும் அந்த மகா தபஸ்வி சித்தியடைந்த அந்த தீர்த்தத்தின் பெருமையையும் நான் கேட்க விரும்புகிறேன். அவர் யாருடைய மகன்? மிகவும் மதிக்கப்படுபவரே. அவர் ஏன் தவம் செய்தார்? பாவமற்றவரே, இதை முழு விபரங்களுடன் எடுத்துரைப்பீராக. மார்க்கண்டேய முனிவர் கூறினார், வேதங்களையும் வேத அங்கங்களையும் கற்று தேர்ந்த மிகவும் வணக்கத்திற்குரிய யாக்ஞவல்கிய முனிவர் மிதிலையில் இருந்தபோது ஒரு சிறந்த தவத்தை செய்து கொண்டிருந்தார். புத்திசாலியான யாக்ஞவல்கிய முனிவரின் சகோதரி துரதிருஷ்டவசமாக தனது 7வது வயதிலேயே விதவை ஆனாள். அவளது முற்பிறவி கர்மத்தின் விளைவாக அவள் பெற்றோரை இழந்த அனாதையாகவும் இருந்தாள். அவளது கணவன் இல்லத்திலும் யாரும் இல்லை. அதனால் அவள் தனிமையாக இருந்தாள். பூமியில் அலைந்து திரிந்த அவள் மறு உலகத்தை அதன் இன்பங்களையும் விரும்பி தவம் செய்து கொண்டிருந்த தன் சகோதரனுக்கு அருகில் படிப்படியாக வந்தாள். அவள் அவனது தேவைகளை கவனித்து கொண்டு அங்கேயே தவம் செய்து தங்கியிருந்தாள். ஒரு சமயம் அவள் நீராடிய பகல் நேரத்தில் அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டது. மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கந்தல் துணியை கண்டு அதை தன் உள்ளாடையாக அணிந்து கொண்டாள். இதற்கிடையில் இரவில் யாக்ஞவல்கியர் யாருமில்லாத இடத்தில் ஒரு காம கனவு கண்டார். அந்த கனவின் விளைவாக அவரது கோவணத்தில் விந்து வெளியேறியது. அது ஒரு துளி இரத்தம் போல் இருந்தது. அவர் தனது கடுமையான தவத்தால் ஒளி வீசியதால் அது நெருப்பின் ஒளியை கொண்டிருந்தது. அந்த ஏழை பிராமணர் விழித்தெழுந்து அந்த துணி அசுத்தமாக இருப்பதை கண்டார். அதை தொட தகுதியற்றது என்று கருதி அதை தூக்கி எறிந்துவிட்டு ஸ்மிருதி நூல்களில் உள்ள விதிமுறைகளின்படி தன்னை தூய்மையாக சுத்தம் செய்து கொண்டார். இரவில் நீராடுவது தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே அந்த பிராமணர் மீண்டும் உறங்கச் சென்றார். நள்ளிரவில் அந்த பெண் அந்த துணியை எடுத்து தன் பிறப்புறுப்பை மூடிக்கொண்டாள். மாலையில் அந்த முனிவர் தன் கௌபீனத்தை இங்கும் அங்கும் தேடினார். அப்போது அந்த பிராமண பெண் கூறினாள், அன்புள்ள ஐயா, நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும்? உண்மையை கூறுங்கள். யாக்ஞவல்கியர் கூறினார், அழகிய பெண்ணே, இரவில் எனக்கு ஒரு தீய கனவு வந்தது. நான் தனியாக வைத்திருந்த என் கௌபீனம் நனைந்து விட்டது. இப்போது அதை காணவில்லை. இந்த கூற்றை கேட்டதும் அந்த பிராமண பெண் மிகவும் பயந்து விட்டாள். மன்னா, அவள் கூறினாள், பிராமணரே, அந்த துணியை நான் மாதவிடாய் நீராடிய பிறகு உள்ளாடையாக அணிந்திருந்தேன். அவள் வார்த்தைகளை கேட்டதும் அந்த மகாமுனிவர் ஐயோ ஐயோ என்று அலறி வேறறுக்கப்பட்ட மரம் போல தரையில் விழுந்தார். ஆகாயம் போல தூய்மையான அந்த அப்பாவி பெண் இது என்ன என்று கேட்டாள். அந்த பிராமணரை தேற்றி அவள் இவ்வாறு கூறினாள்,
அது எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் காரணத்தை கூறுங்கள். அதனால் நாம் அதை குறித்து சிந்தித்து அதற்கான பரிகாரத்தை செய்வோம். சிறிது நேரம் சிந்தித்த பின்னர் அவரால் பேச முடிந்தது. பயந்த மனதுடன் அவர் கூறினார், அவர் கூறியதை கேளுங்கள். மன்னா, மங்களமான விரதங்களை உடைய பெண்ணே, இதில் உன் தவறு இல்லை, என் தவறும் இல்லை. உன் கருப்பையில் உள்ள கருவுக்கு விதி மட்டுமே காரணம். அது உன்னால் என்றென்றும் கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். அது அழிக்கப்படக்கூடாது. முழு காலம் முடியும் வரை அதற்காக காத்திருக்க வேண்டும். கற்புக்கரசியான அந்த பெண் வெட்கம் கொண்டாள். இருப்பினும் துயரத்துடன் அப்படியே ஆகட்டும் என்று கூறினாள். அவள் இயல்பான பிரசவம் வரை கருப்பையில் இருந்த குழந்தையை வளர்த்தாள். குழந்தை பிறந்த உடனேயே அந்த பிராமண பெண் ஒரு ஆலமரத்தின் அடிவாரத்திற்கு வந்தாள். அங்கே குழந்தையை விட்டுவிட்டு அவள் இவ்வாறு கூறினாள், எல்லா உலகங்களிலும் உள்ள எல்லா உயிரினங்களும் சராசர பொருள்களே, அசையும் மற்றும் அசையாதவைகளே. என்னால் கைவிடப்பட்ட இந்த குழந்தையை காப்பீராக. இப்படி கூறிவிட்டு அந்த பிராமண பெண் சென்று விட்டாள். சிறந்த அரசனே, அந்த நிலையில் இருந்த குழந்தை சிறிது நேரம் அசைவற்று கிடந்தது. பிறகு அது தனது கரங்களையும் பாதங்களையும் உதைத்து தனது ஒளிமயமான விழிகளை சிமிழ்த்தியது. பின்னர் அது விழிகளை திறந்து அதிர்ச்சியூட்டும் பயங்கரமான ஒலிகளை எழுப்பி அழுதது. அந்த ஒலியால் அசையும் மற்றும் அசையாத உயிரினங்கள் பயந்து நடுங்கின. பூமியானது தனது மலைகள், காடுகள் மற்றும் பூங்காக்களுடன் கடுமையாக அதிர்ந்தது. அந்த பசியுடன் இருந்த பிராமண குழந்தையை ஏதோ ஒரு மகாசக்தி என்று கருதி அந்த மரம் அதன் மீது தொடர்ந்து நிழலை பரப்பியது. அருந்துவதற்காக அந்த குழந்தை அந்த மரத்தின் தேன் போன்ற சாற்றை அருந்தியது. பரத குலத் தோன்றலே, இவ்வாறு அந்த சிறுவன் அங்கேயே வளர்ந்தான். அவன் மகிழ்ச்சியுடன் சிந்தித்தான், என் விஷயத்தில் கிரகங்களின் நிலை என்ன? அப்போது கொடிய அசைவுகளை உடைய கிரகம், அதாவது சனி கிரகம் கோபத்துடன் காணப்பட்டது. மெதுவான அசைவுடைய கிரகமான சனைச்சரன் திடீரென்று தரையில் விழுந்தான். மிகவும் பயந்து போன அவன் மரியாதையுடன் கரங்களை கூப்பி வணங்கி, பிராமணரே, பிப்பலாதரே, மகா முனிவரே, என் குற்றம் என்ன? தயவு செய்து கூறுங்கள். நான் விண்வெளியில் எனது சுற்றுப்பாதையில் பயணித்து கொண்டிருந்தேன். ஏன் நான் தரையில் விழும்படி செய்யப்பட்டேன் என்று கேட்டான். சூரியனின் மகனால், அதாவது சனியால் இவ்வாறு கேட்கப்பட்டதும் மகா முனிவரான பிப்பலாதர் கோபத்துடன் இந்த வார்த்தைகளை கூறலானார். அதை கேட்பாயாக அரசனே, சௌரியே, சூரியனின் மைந்தனே, தீய எண்ணம் கொண்டவனே, தந்தை தாயற்ற குழந்தையான என்னை ஏன் துன்புறுத்துகிறாய்? எனக்கு தெளிவாக விளக்குவாய். சனைச்சரர் கூறினார், இரக்கமற்ற தன்மை என் இயல்பான குணம். என் பார்வையும் அவ்வாறே. என்னை விடுவித்து விடுங்கள். நீங்கள் செய்ய கூறுவதை நான் நிச்சயமாக செய்வேன். பிப்பலாதர் கூறினார், இனிமேல் 16 வயது வரையிலான குழந்தைகளை நீ துன்பப்படுத்தலாகாது. இந்த நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கிரகமே, அவர் அப்படியே ஆகட்டும் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு அவர் சென்று மீண்டும் வந்தார். மெதுவாக செல்பவரான சனிதேவர் அந்த சிறந்த முனிவரை வணங்கி ஆகாய மார்க்கத்தில் சென்றார். அவர் மறைந்ததும் மிகுந்த மன உறுதி கொண்ட அந்த சிறுவன் தன் தந்தையை எண்ணி கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்டான். அவன் தன் மனதை நெருப்பில் செலுத்தி அங்கே நெருப்பை உருவாக்கினான். அவன் கிருத்தியா மந்திரங்களை உச்சரித்து கிருத்தியா வெளிப்படட்டும் என்று கூறி அந்த நெருப்பில் ஹோமம் செய்தான். உடனே சுடர் கொத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டவளும் நெருப்பை போன்றவளுமான அந்த பெண் வெளிவந்து, நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கடல்களை வற்றச் செய்யவா? நான் மலைகளை நொறுக்கவா? நான் பூமியை சூழ்ந்து கொள்ளவா? நான் ஆகாயத்தை கீழே விழச் செய்யவா? யாருடைய தலையில் நான் விழ வேண்டும்? பிராமணரே, நான் யாரை கொல்ல வேண்டும்? அந்த பணியை விரைவாக கூறுங்கள். எனக்கு நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று கூறினாள். அவள் வார்த்தைகளை கேட்டதும் பெரும் தவம் செய்த பிப்பலாதரின் விழிகள் சிவந்து இந்த வார்த்தைகளை கூறினார். மங்களமானவளே, பெரும் கோபத்தின் உக்கிரத்துடனேயே நீ என்னால் நினைக்கப்பட்டுள்ளாய். என் தந்தை யாக்ஞவல்கியர், அவர் மீது விழு, தாமதிக்காதே. இவ்வாறு கூறப்பட்டதும் அவள் ஆகாயத்தை பிளந்து கொண்டு விரைவாக சென்றாள். உன்னத ஆன்மா கொண்டவரும் மிகுந்த புத்திசாலியும்
சிறந்த முனிவருமான யாக்ஞவல்கிய முனிவர் மிதிலையில் தங்கி தவம் செய்து கொண்டிருந்தார். மிகுந்த ஒளியுடைய அந்த முனிவர் பல்வேறு திசைகளையும் சுற்றி வலம் வந்து கண்டபோது அங்கே நெருப்பு மற்றும் சூரியனின் ஒளியுடன் கூடிய அந்த பெரும் ஆவி இருப்பதை கண்டார். அது திடீரென்று வருவதை கண்டதும் அந்த சிறந்த முனிவர் மிகவும் பயந்தார். அந்த ஆவியால் துரத்தப்பட்ட அவர் ஜனக மன்னனிடம் சென்றார். சாதாரணமாக மற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் நான் உங்களிடம் பாதுகாப்பிற்காக வந்துள்ளேன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிறந்த மன்னரே, மன்னா, உங்களால் முடிந்தால் அந்த பெரும் ஆவியின் பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். மன்னர் இந்த வார்த்தைகளை கூறினார். இந்த ஆவி பிராமண தேஜஸிலிருந்து தோன்றியது. இதை அடக்க இயலாது. இதை வெல்வது கடினம். என்னால் உன்னை பாதுகாக்க இயலாது. அதன் பிறகு அந்த மகா தபஸ்வி அடைக்கலம் தேடி மற்றொரு சிறந்த மன்னனிடம் சென்றார். அவனாலும் கைவிடப்பட்ட அவர் பயத்தினால் தேவேந்திரனின் இருப்பிடத்திற்கு சென்றார். நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பிராமணர் மீண்டும் மீண்டும் கூறினார், தேவர்களின் அரசனே, உமக்கு என் வணக்கங்கள். அந்த மகா ஆவியின் பயத்திலிருந்து என்னை காப்பாற்றுங்கள். அவருடைய வார்த்தைகளை கேட்ட தேவர்களின் அரசன் இவ்வாறு கூறினான், ஒரு பிராமணரின் கோபத்திலிருந்து தம்மை காப்பாற்ற என்னால் இயலாது. பிறகு அந்த பிராமணர் பிரம்மத்தை அறிந்தவர்களில் சிறந்தவர் பிரம்மதேவரின் இருப்பிடத்திற்கும் பின்னர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு லோகத்திற்கும் சென்றார். அவராலும் அதே விதமாகவே கூறப்பட்டது. மன்னரே, பிறகு அந்த முனிவர் துயரமடைந்து உயிருடன் இருப்பதற்கான நம்பிக்கையை இழந்தார். அந்த ஆவியால் துரத்தப்பட்ட அவர் சங்கரனாரின் இருப்பிடத்திற்கு சென்றார். யோக சக்தியால் நிறைந்திருந்த யாக்ஞவல்கியர், பாண்டுவின் மகனே, சிவபெருமானின் சதைக்கும் நகத்திற்கும் இடையில் தன்னை மறைத்து கொண்டார். எந்த அளவிற்கு என்றால் இறைவனால் கூட அவரை காண இயலவில்லை. கடைசியில் அந்த ஆவி நெருப்பு மற்றும் சூரியனின் ஒளியுடன் பிரகாசித்து அங்கு வந்தது. அது தேவர்களின் இறைவனான மகேஸ்வரனாரிடம் கூறியது, அந்த நபரை விட்டுவிடுங்கள், விட்டுவிடுங்கள். அந்த ஆவியால் அவ்வாறு கூறப்பட்டதும் பரதகுல தோன்றலே மகாதேவனார் அந்த சிறந்த யோகியை நகத்திற்கும் சதைக்கும் இடையில் காட்டினார். பூதங்களின் தலைவன் அந்த ஆவியை அடக்கி பெரும் ஆபத்தில் இருந்த அந்த முனிவரிடம் கூறினான், மகா முனிவரே, பிராமணரே, பயம் கொள்ளாதீர்கள், வெளியே வாருங்கள். அதன் பிறகு அந்த ஆவி ஒரு மிக நுண்ணிய உடலில் நிலை பெற்றிருப்பதைக் கண்டு அவர் இவ்வாறு வினவினார், மகா ஆவியே, நீ இவனை என்ன செய்ய போகிறாய், கூறுவாய் என்றார். கிருத்தியை கூறியது, தேவர்களின் இறைவனே, கோபத்தால் ஆட்கொள்ளப்பட்ட பிப்பலாதனால் நான் நினைக்கப்பட்டுள்ளேன். நான் அவளது உடலை அழிப்பேன். இறைவா, இந்த வன்முறை செயலை செய்ததற்காக நான் ஏவப்பட்டிருக்கிறேன். அந்த பேயின் வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த வார்த்தைகளை கேட்டதும் மந்திரங்களை அறிந்த மகாதேவர் தன் இடுப்பில் நின்று கொண்டிருந்த யாக்ஞவல்கியரிடம் சில மந்திரங்களை ஓதினார். யுதிஷ்டிர மன்னரே, அவர் அந்த பிராமணருக்கு யோகேஸ்வரர் என்று பெயரிட்டார். தேவர்களின் தலைவன் அவனை விடுவித்து அங்கேயே மறைந்து போனார். பிப்பலாதர் அந்த பேயை அனுப்பிவிட்டார். ஆனால் தன் பெற்றோரின் காரணமாக அவர் வருத்தத்துடன் இருந்தார். அவர் நர்மதை நதிக்கரைக்கு சென்று 13வது வயது வரை ஒற்றை காலில் நின்று உணவை தவிர்த்து தவம் செய்தார். மன்னா, இவ்வாறு அவர் தேவர்களின் தலைவனான சங்கரனாரையும் உமாதேவியையும் மகிழ்வித்தார். அதன் பிறகு அவரால் மகிழ்ந்த சங்கரனார் இந்த வார்த்தைகளை கூறினார். ஈஸ்வரனார் கூறினார், நற்செயல்களை செய்யும் பிராமணரே, உமது தவத்தால் நான் மகிழ்ந்தேன். நீர் மனதால் விரும்பும் வரத்தை கேளும், நான் அதை அருள்கிறேன். பிப்பலாதர் கூறினார், இறைவன் என் மீது மகிழ்ந்திருந்தால் எனக்கு ஒரு வரம் அருள வேண்டுமானால் மகேஸ்வர பெருமானி இந்த தீர்த்தத்தில் இங்கு எழுந்தருளி இருக்க வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டதும் இறைவன் மகா முனிவரான பிப்பலாதரிடம் அப்படியே ஆகட்டும் என்று கூறி பூதகணங்களுடன் மறைந்து போனார். இறைவன் சென்ற பிறகு பிப்பலாதர் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி மகாதேவரை பிரதிஷ்டை செய்து உத்தர பர்வதத்தில் வடக்கு மலைக்கு சென்றார். மன்னா, ஒருவன் அங்குள்ள தீர்த்தத்தில் பக்தி ஸ்ரத்தையுடன் நீராடி உரிய மந்திரங்களை உச்சரித்து
பித்ருக்களையும் தேவர்களையும் மகிழ்வித்து மகேஸ்வரனாரை வழிபட வேண்டும். அவன் அஸ்வமேத யாகத்தின் சிறந்த பலனை பெறுவான். இறந்த பிறகு அவன் ருத்ரனின் நகரத்திற்கு செல்வான். இதில் எந்த ஐயமும் வேண்டாம். பரதகுல தோன்றலே, பித்ருக்களை நினைத்து பக்தன் பிராமணர்களுக்கு உணவளிக்க வேண்டும். அவர்கள் 12 ஆண்டுகள் சொர்க்கத்தில் மகிழ்வார்கள். எவரேனும் சந்நியாசம் பூண்டு அந்த தீர்த்தத்தில் தன் உடலை துறந்தால் அவனது இலக்கு சேருமிடம் ருத்ரலோகம் ஆகும். அங்கிருந்து அவன் ஒருபோதும் திரும்புவதில்லை. இவ்வாறு பாவமற்றவரே, உங்களால் கேட்கப்பட்ட அனைத்தும், அதாவது பிப்பலாத தீர்த்தத்தின் பெருமையும் அதன் தோற்றமும் விளக்கப்பட்டுள்ளது. இது புண்ணியம் அளிக்கக்கூடியது, பாவங்களை அளிப்பது, செல்வங்களை அருளக்கூடியது, கெட்ட கனவுகளை போக்கக்கூடியது. இதை வாசிப்பவர்கள் மற்றும் கேட்பவர்களின் அனைத்து பாவங்களும் நீங்கும். 42ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.